guys, welcome back. So நம்மள்ட்ட இருக்க பைக் பாத்தீங்க அப்படினா Xpulse 4V. So எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பைக் பாத்தீங்க அப்படினா என்ட்ரி லெவல் ஆஃப் ரோட் பைக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகே, இந்த பைக் வந்து இப்போ ரைட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த வெர்ஷன் பாத்தீங்க அப்படினா டெக்கார் எடிஷன் சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி வரேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய கண்டென்ட் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 இந்த பைக் நிறைய பசங்களோட ஒரு அட்வென்ச்சர் என்ட்ரி லெவல் பைக். இதுல கொடுத்துருக்க இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் 199.6 cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் இது. இதுல உங்களுக்கு 18.9 ஹார்ஸ் பவரை 8500 ஆர்பிஎஸ்லயும் 17.35 நியூட்டன் டார்க் வந்து 6500 ஆர்பிஎஸ்லயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார் ரைசர் இதுல வராது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹை பீம், லோ பீம், பாஸ் பட்டன், இண்டிகேட்டர்ஸ் இந்த ஹாரன் கொடுத்துருக்காங்க. அதே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு ஏபிஎஸ், இன்ஜின் அண்ட் ஃபியூவல், ஸ்டாண்ட், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே வந்து காட்டிடும். 825mm சீட் ஹைட், 220mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலா இந்த பைக் ஹேண்டில் பண்றது ரொம்பவும் ஈஸியா தான் இருந்துச்சு. இது நார்மல் பைக் தான். நீங்க இதே வந்து டெக்கார் எடிஷனோ இல்ல ப்ரோ எடிஷனோ எடுக்கிறீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து 891mm இருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 270mm இருக்கும். அதுல வந்து உங்க ஹேண்டில் பார் ரைசர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டிராவல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 190mm நார்மல் வெர்ஷன்லயும் ப்ரோ வெர்ஷன்ல 250mm கொடுத்துருக்காங்க. அதே ரியர் சஸ்பென்ஷனை பாக்குறப்ப உங்களுக்கு 170mm நார்மல்லையும் 220mm ப்ரோ அண்ட் டெக்கார்லயும் கொடுத்துருக்காங்க. நான் ஓட்டுற இந்த நார்மல்ல வந்து ஸ்பீட் பிரேக்ல விட்டு ஏத்துறப்பையும் அதோட சஸ்பென்ஸ் நல்லா தான் இருக்குது, பிரேக்கிங்கும் நல்லாவே தான் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் மோட் இருக்குது. ஸோ அதனால நீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ என்ன மாதிரி ஹைட்ல இருக்கவங்களுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் சரி, லாங் டிஸ்டன்ஸ் பண்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ப்ரோ வெர்ஷனோ டெக்கார் வெர்ஷனோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1,51,500 ரூபா அப்படிங்கிற எக்ஸோரூம் பிரைஸ்ல 204Vயும் 1,64,500 ரூபா அப்படிங்கிற எக்ஸோரூம் பிரைஸ்ல உங்களுக்கு 204V ப்ரோ வெர்ஷன் கிடைக்குது. அண்ட் ஃபைனலா டெக்கார் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 1,67,500 ரூபா அப்படிங்கிற எக்ஸோரூம் பிரைஸ்ல கிடைக்குது. நீங்க ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 வாங்குறதுக்கு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இதோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து காத்துட்டு இருக்கு.